நீங்க பின்னாடி நகர்த்தி இன்னும் பின்னாடி நகர்த்தி எத்தனை நகர்வு கண்டுபிடிச்சிருக்கீங்க, என்ன விளையாடிருக்கீங்கன்றதை ஞாபகப்படுத்திக்கோங்க திரும்ப. இது எல்லாமே நீங்க கண்டுபிடிச்ச நகர்வுகள் தான். சரியா? ம். இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிக்கணும். Queen to F6. வேண்டாமா? குயின் டு F6 விளையாடினா வெறும் ஒரு தாக்குதல் மட்டும்தான் வருது. இங்க நம்ம சூழலை கருத்துல எடுத்துதான் நம்ம நகர்வை கண்டுபிடிக்கணும். ஏதா ஒரு நகர்வுனால கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வந்து நடக்கணும். ஏதாவது ஒரு நல்லது வந்து நடக்கணும். நேத்து நம்ம படை வீரர்களோட எண்ணிக்கை பெட்டாலியன் கவுண்ட் பார்த்திருக்கோம். அப்ப பெட்டாலியன் கவுண்ட் வந்து இந்த இடத்துல என்னன்னு நேத்து நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு தடவை நீங்களே பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏய் அமைதியா இருங்கடா. அரசரை கணக்குல எடுத்துக்க வேணாம். அரசருக்கு அடுத்தபடியா அரசியல இருந்து எடுத்து பார்த்து மொத்தமா சொல்லுங்க. அவங்க நம்மளை விட என்ன கூடுதலா இருக்காங்க? 2 யானை வச்சிருக்கோம். நாம என்ன கம்மியா இருக்கோம்? 1 யானை. சரி, அப்ப ஏதாவது ஒரு வகையில ஒரு யானையை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க அரசி எடுக்கணும். அப்பதானே ஆட்டம் வந்து சமநிலைக்கு வரும். அப்ப என்ன விளையாடுனா அதை பண்ணலாம். Queen to D2. அரசியோட நகர்வு எதுவுமே கிடையாது. திரும்ப யோசிங்க. Rook to D2. ரூக் டு D2. விளையாடுங்க. சிறப்பு. அதான். அப்போ இந்த பின்னுக்கு பேர் என்னது? Absolute pin. மிக சிறப்பு. சரி, இப்ப அடுத்த நகர்வு. Queen to E2. விளையாடுங்க. சிறப்பு. அதான். இப்பயும் ஆட்டம் வந்து சமநிலைக்கு தான் வருது. அரசிக்கு நிகரா ஒரு 2 யானை இருக்கு. ஆனா ஆட்டத்தை சமநிலை கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஒரு புதிருக்கு 1 நிமிடமா அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. நேரத்தை பார்த்துக்கோங்க. விரைவா கண்டுபிடிக்கும். நம்ம chess.com-ஓட எக்ஸ்பர்ட்ஸ் லாகின் ரேட்டிங்க நெருங்குறோம். அண்ணா எங்க? கிளாஸ்க்கு போயிருக்கா. Queen to F3. விளையாடுங்க. சிறப்பு. அதான். அடுத்த நகர்வு அவங்க கேட்கல. அடுத்த நகர்வு ரூக் G2, குயின் G2. அந்த செக்மேட் பேரு செக்மேட் ஃபீச்சரிங்க கிஸ் ஆஃப் டெத். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது சார்.
Bishop to H2. பிஷப் டு H2 வேண்டாமா? ஏன் வேணான்னு சொல்லுங்க. இந்து வச்சு வெட்டி. சிறப்பு. அதனாலதான் ஒரு நிமிடம் ஆயிடுச்சு. வேகமா யோசிங்க. முதல் விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. ரெண்டாவது இல்ல. இருக்கா? இல்ல. அப்ப கண்டிப்பா மூணாவதா தானே இருக்கணும். அப்போ மூணாவது விதிமுறைப்படி என்ன விளையாடுனா நம்ம அடுத்த நகர்வுல வேற ஏதாவது ஒண்ணு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நகர்வா சொல்லுங்களேன். அவங்க எதிர் அரசிக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நகர்வா? அரசியை வச்சு வேண்டாம். அரசியை வச்சு அவங்க எதிர் அரசிக்கு தாக்குதல் நடத்துறது சமமான ஒரு தாக்குதலா தான் இருக்கும். அதனால நமக்கு எந்த பெருசா பலன் அளிக்காது. நம்ம மந்திரியை வச்சு அவங்க அரசிக்கு தாக்குதல் நடத்தக்கூடியதா ஒரு பொருத்தமான நகர்வா சொல்லுங்க பார்க்கலாம். விளையாடுங்க. சிறப்பு. நான் கணக்கிட்ட வரைக்கும் இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வு இந்த சதுரங்க பலகையில அதுதான். இங்க பாருங்க. அதை நம்ம மூணுத்தையும் ஒண்ணா பார்க்கலாம். சரிங்களா? நான் இதோட வேரியேஷன் ஆனா நான் சொல்றேன். பிஷப் E5, குவீன் E3, பிஷப் F4. இது வரைக்கும் உங்களை காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? முடியுது சார். அவங்க அரசியை வேற எங்கேயாவது நகர்த்தினாங்கன்னா அவங்க மந்திரியை எடுத்துக்கலாம். அவங்க அரசியை நகர்த்தல அப்படின்னா அவங்க அரசியே எடுத்துக்கலாம். இங்க இதுதான் வந்து நான் கணக்கிட்ட வரைக்கும் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா இருந்துச்சு. இப்ப அவங்க அரசியை வந்து எடுத்து ஒருவேளை E3ல விளையாடினாங்கன்னா கூட நம்ம பிஷப் F4 அடிக்கலாம். அதை தவிர வேற எதுவும் இல்லை. நீங்க முதல்ல 2 இதையும் வந்து வைங்க. அதை திருத்திட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம். இல்ல இதுலயே கூட போங்க. ஒண்ணா போலாம். இந்த ரெண்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம்னா சரி. அப்ப இதே போங்க. பிளே கொடுங்க. அதெல்லாம் எதுவும் சிறப்பா இல்லையே. அந்த மந்திரி எடுத்து பாருங்க. தப்பு சார்.
அது இல்ல. அது அவங்க அரசியை வச்சு எடுத்துக்குவாங்க. அதனாலதான் அந்த நகர்வு வேணான்னு நம்ம வேணான்னு பார்க்கணும். இங்க இப்ப பிஷப் E5 ஆடினா அவங்க ஒருவேளை மீனை வந்து வேற எங்கேயாவது எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம வந்து அந்த F3ல இருக்க பிஷப்பை எடுக்க முயற்சி பண்ணலாம். இதை தவிர வேற எதுவும் இல்லையே. நம்ம ஆய்வு தானே பண்றோம். டக்கு டக்குன்னு வேற வேற விளையாடி பாருங்க, முடிச்சுட்டு அடுத்தது போலாம். குயின் E5 ஆடி பாருங்க. திரும்ப ரீட்ரை கொடுங்க. பிஷப் F5 விளையாடி பாருங்க. அந்த பிஷப் இல்லம்மா, இந்த இன்னொரு பிஷப் பான் எடுக்கிறதுக்காக. குயின் F4 விளையாடி பாருங்க. F4 சார் கரெக்ட். இப்போ அவங்க மந்திரிய உங்க அரசியை வச்சு எடுத்துடணும். இப்ப இதே தான் இப்ப திரும்பவும் அதே புதிரை வந்து அனலைஸ்ன்றதுல கொடுங்களேன். சார் பிஷப் டு F5. சரிதான், விளையாடிடுங்க. இப்ப இதையே அனாலிசிஸ் கொடுங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த பசுலோட ரேட்டிங் 1800. உங்களுக்கு அந்த புதிர் கொடுக்கப்பட்ட இடம் 1500ல. ஆனா அது ரேட்டிங் பத்தி நமக்கு ஒன்றும் கவலை இல்லையோ, பிரச்சனையோ இல்ல. இப்ப நாம திட்டமிட்ட அந்த வேரியேஷன் பிஷப் F3 ஒரு தடவை ரைட் ஆரோ கிளிக் பண்ணுங்க. பிஷப் F3. இப்போ இந்த இடத்துல வந்து நாம வந்து பிஷப் E5 பாக்குறோம்ல, விளையாடுங்க. சரி, இங்கயா பிஷப் E5 விளையாடுங்க. நாம ஒரு நகர்வு ஆடணும்ல, அது கணினி வந்து சொல்லுச்சுல்ல, அது இல்ல. இப்போ இந்த இடத்துல என்ஜின் பார் பாருங்க. பிஷப் E5 விளையாடின உடனே இப்ப இந்த இடத்துல ஏறுறது இறங்குறது வெள்ளை கருப்புல இருக்கிறது தான் என்ஜின் பார். சரிங்களா? இப்ப ஒரு நகர்வு திரும்ப பின்னாடி போயிட்டு குயின் F4 ஆடுங்க. அதாவது கணினி சரின்னு சொன்னது, அதை நம்ம ஆய்வு பண்றோம். குயின் F4. இப்ப பாருங்க, என்ஜின் பார் வந்து எதுவுமே ஆகல. என்ஜின் பாரு வெள்ளைக்கு வந்து கம்மியாவும் வெற்றி வாய்ப்பு கருப்புக்கு அதிகமாகவும் இருக்கிறதா தான் இருக்கு. திரும்ப ஒரு நகர்வு பின்னாடி போங்க. இப்ப பிஷப் E5 ஆடுங்க. அது இல்ல, பிஷப் E5. இப்போ என்ஜின் பார் திரும்ப வந்து வெள்ளைக்கு அதிகமா ஆகுற மாதிரி இருக்கிறதா காமிக்குதுல்ல. இந்த பிஷப் E5க்கு அவங்களால என்ன ஆட முடியும்? அவங்களுக்கு இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வு என்னவா இருக்கக்கூடும்?
அந்த ரேங்க்லயே ரீடைன் பண்ணலாம். குயின் b3 ஆடலாம். அதாவது குயின் f4ன்ற அந்த ஒரு நகர்வுல தான் கட்டாயமா f3ல இருக்கிற மந்திரியை எடுக்க முடியுது அப்படின்னு கணினி சொல்லுது. வேற இந்த நகர்வுல கட்டாயமா கிடைக்கல. ஆனா நமக்கு கிடைக்காம இல்ல. நான் ஒரு வேரியேஷன் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. பிஷப் e5 பிஷப் e5க்கு குயின் e3 பிஷப் e5 இப்ப நீ பிஷப் e5 ஆடுனீங்கல்ல, அதே மந்திரி கிடைக்கும் எப்பனா குயின் b4 ஆடினா கிடைக்கும். குயின் b4 ஆடினா பிஷப் f3 ஆடி எடுத்துக்கலாம். அந்த தேர்ட் ரேங்க்ல இருந்து அரசி எங்க கொண்டு போயிட்டாலும் நமக்கு f3ல இருக்கிற மந்திரி கிடைக்கும். நம்ம பார்த்த வேரியேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சது சார். சரிம்மா, அப்ப மகிழ்ச்சி. அப்ப அடுத்தது வேற என்ன பண்ண ஆசைப்படுறீங்களோ பண்ண ஆரம்பிங்க, பார்க்கலாம்.